ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அனைத்து ஆத்ம ஞான அன்பர்களுக்கும் ஒரு தகவலாக இதை பதிவு செய்கிறேன். இப்போ நான் இங்க நடத்திக்கிட்டு இருக்கிற பராபரம் அப்படிங்கிற ஒரு குரூப்பும், இதில கொடுக்கப்படுகின்ற விஷயங்களையும் பூரா வந்து பராபரம் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போட்டு, அந்த வெப்சைட்ல எல்லாருக்கும் போய் சேர்ற மாரி இலவசமாவே அத கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நம்ம இந்த உலகத்தில எதுக்காக வந்திருக்கிறோமோ, அத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி பயணிக்கிறது தான் இங்க சரியா இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுற விஷயம். இப்ப நம்முடைய சனாதன தர்மத்தில வந்த பண்டைய ரிஷிகளும் அப்படித்தான் வாழ்க்கை முறையை, வாழ்வியல் நெறியை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இடையில் வந்த சில ஆங்கிலேயர்களும், முகலாயர்களும் நம்ம பாரத தேசத்த பிடித்துக் கொண்டதினால, நம்முடைய சனாதன தர்மத்தின் சான்றுகள் எல்லாம் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டது. அதையெல்லாம் களவாடி கொண்டு அவர்கள் நாட்டிலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் நம்ம வரலாற்று செய்திகள்லயும் பார்க்கிறோம். அது நம்முடைய பொருளாதாரங்கள் அவ்வாறு போயிருந்தாலும், நம்முடைய பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா? அதை அவர்களால் கொண்டு போக முடியாது. என்ன பொக்கிஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத சாஸ்திரம் தான். ஏன்னா நம்முடைய பண்டைய ரிஷிகள் தன்னுள் தான் உணர்ந்த உண்மைகளை இந்த உலகத்துக்கு வாழையடி வாழையாக குரு சிஷ்ய பரம்பரையிலே இன்று வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்ப இதை வந்து பல வகைகளில பலரும் இந்த சமுதாயத்துக்கு குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வகையில இவனும் ஒரு கருவி என்பதாகத்தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அப்ப இது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் என்று நீங்க நெனச்சுக்க கூடாது. நம்முடைய பாரத தேசத்தில சனாதன தர்மத்திலே இருக்கின்ற மிக உயரிய சாஸ்திரங்களை வந்து இந்த உலகத்துக்கு குடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில, இப்ப இன்றைய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இணையதளத்தில நவீனமா தொழில்நுட்பத்த பயன்படுத்தி நாம குடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அதற்கு சான்று தான் இந்த பராபரம் குழு, ஸ்ரீ தத்தாத்ரேய பரம்பரா குரூப்பு, அப்புறம் நாத யோகம் வகுப்புகள், இப்படி பல விஷயங்கள் வந்து நாம இந்த சமுதாயத்துக்கு ஒரு சர்வீஸா செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதில எந்த வகையிலும் எனக்கு வந்து பணம் பண்ணும் நோக்கம் கிடையாது. ஏன்னா எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் அது குடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த இயற்கை நியதிப்படி நம்ம ஒன்றை கொடுத்து அது பல மடங்கு திருப்பி கொடுக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே எனக்கு வரவேண்டியது வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தடுக்கப்பட வேண்டியது தடுக்கப்படும். அது மற்றவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அது மாரி தான் ஒவ்வொருத்தருக்கும். அதே சமயம் நம்ம இங்க எத விதைக்கிறோமோ, அதத்தான் நம்ம அறுவடை செய்ய போறோம் இல்லையா? அப்படித்தானே இங்க சாஸ்திரம் நமக்கு அந்த ஆழமான அறிவுரைய வழங்குது. அப்ப இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள நான் எத விதைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, நான் நல்லத விதைச்சா எனக்கு பல மடங்கு நல்லது திரும்ப போது. நான் கெட்டது விதைச்சா எனக்கு பல மடங்கு கெட்டது திரும்ப போது. இதுதான் இயற்கையினுடைய நியதி. பிரகிருதி இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை பற்றி விரிவான விளக்கங்கள் நான் இந்த பாடநூல்களில, பராபரம் குழுவிலே நெறைய குடுத்திருக்கிறேன். ஏகப்பட்ட விஷயங்கள் குடுத்திருக்கிறேன். அப்ப எதுக்காக நான் இப்ப இத இங்க சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த பராபரம் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து YouTubeல குடுக்குறேன். அதாவது நெறைய இந்த மாரி பாடங்கள, உபநிஷதங்கள் வகுப்புகள YouTubeல குடுக்குறேன். பட் என்னுடைய வியூவர்ஸ் அதாவது நான் குடுக்குற இந்த பாடத்திட்டங்களுடைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. சப்ஸ்கிரைபரும் ரொம்ப கம்மி. நான் வந்து யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். அதாவது இந்த பாடத்திட்டங்கள் வந்து ஏதோ ஒரு கதை கேட்குற மாரி கேட்குறவங்களுக்கோ, அல்லது பொழுதுபோக்கா வந்துட்டு போறவங்களுக்கோ, ஒரு 10 நிமிஷம் உள்ள வந்து வேடிக்கை பார்த்துட்டு போறவங்களுக்கோ கிடையாது. ஏன்னா நெறைய பேர் YouTube சேனல் வந்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க இல்லையா? அதனால அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நான் வந்து அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப நான் வந்து ஒரு 5, 6 வருடமா இந்த YouTube சேனல்ல என்னுடைய பாடத்திட்டங்கள் எல்லாம் குடுத்துட்டே இருக்கிறேன். நான் எடுக்கிற சப்ஜெக்ட்ஸ் பூரா குடுத்துட்டே இருக்கிறேன்.
எனக்கு அதிகப்படியான வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 300 பேரு, 400 பேரு இப்படி தான் பார்ப்பாங்க. அதனால எனக்கு ஒண்ணும் பெரிய YouTubeல இன்கம் கிடையாது. ஆனா YouTubeல எப்ப எனக்கு இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செப்பரேட் டைட்டில் குடுத்தேன்னா எனக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். எப்படின்னா, இப்ப பாருங்க "உணர்வே இறைவன்", "உயிர்", "மூன்றாவது கண்" அப்படின்னு டாபிக்ல நான் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது, அது நெறைய பேர அட்ராக்ட் பண்ணுது. ஏதோ உணர்வே இறைவன்ங்கிறாங்களே, அது என்னன்னு பார்க்கலான்ட்டு உள்ள வருவாங்க இல்லையா? அவங்க முழுசா கேட்கறாங்களோ இல்லையோ, உள்ள வந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டுட்டு போறவங்களுக்கும், ஆட்டோமேட்டிக்கா YouTubeல வந்து இத்தன வியூவர்ஸ் வந்திருக்காங்கங்கிற கால்குலேஷன் அடிப்படையில, அது ஒரு இன்கம்மா ஜெனரேட் ஆகுது. இப்ப நான் வந்து "உணர்வே இறைவன்" அப்படிங்கிற டாபிக்ல நான் குடுத்திருக்கிற டாபிக்கு வந்து ஒரு 12,000 பேர் பார்த்திருக்காங்க. "உயிர்ங்கிற" டாபிக்ல வந்து ஒரு 30,000 பேர் பார்த்திருக்காங்க. ஆனா உபநிஷதங்கள் டாபிக் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 300 பேர் பார்ப்பாங்க. அவ்வளவுதான். 300 பேர், 200 பேர். அப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு 3 மாசம், 4 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு ரூ. 10,000 வரும். YouTube மூலமா எனக்கு ஒரு இன்கம் வரும். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அத நான் இன்கம்க்காக செய்யல. இப்ப இன்கம்க்காக நான் செய்யணும்னு வச்சுக்கங்களேன், இப்ப வந்து "உணர்வே இறைவன்" நான் பேசின உடனே 12,000 பேர் பார்த்துட்டாங்க. அப்ப "உயிர்"ன்னு நான் பேசின உடனே 30,000 பேர் பார்த்துட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட டைட்டில் நம்ம குடுத்தோம்னா பயங்கரமா பார்ப்பாங்க இல்லையா? அப்ப எனக்கு இன்கம் பயங்கரமா வரும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மைண்ட் வரும் இல்லையா? எனக்கு வரல. ஏன்னா, அப்படி இருந்தா நான் அந்த மாரி விஷயங்கள் பார்த்து பார்த்து குடுக்கணும்ல. நான் அப்படி குடுக்கவே இல்லையே. நீங்க YouTube சேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்தம் வகுப்பு வந்து 45 கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. 45 வகுப்புகள் போய்க் கொண்டிருக்கு. இப்ப இந்த 45 நாட்களா நான் குடுக்குற இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 300 பேரு, 200 பேரு அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாசம் எனக்கு 45 நாட்களா நான் குடுக்குற இந்த சப்ஜெக்ட்க்கு ஏதாவது வருமானம் வருமான்னா? வராது. ஏன்னா, அதெல்லாம் ஆயிரக்கணக்குல பார்க்கணும். அதாவது 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் பார்க்கணும். அதெல்லாம் கேலிருந்து எம்முக்கு போறதெல்லாம் இருக்கு. இப்போ அதுவே வந்து இப்ப YouTube சேனல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயத்த அப்படியே பயங்கரமா ஊதுற மாரி ஒரு டைட்டில் குடுப்பான். அதுல உடனே என்னவோ ஆர்வக் கோளாறுல எல்லாரும் போய் போய் உள்ள எட்டி எட்டி பார்த்துட்டு வந்தாலே போதும். அவனுக்கு 1,00,000 பேர் பார்த்திருப்பாங்க. அப்போ அவனுக்கு இம்மீடியட்டா அந்த மாசமே 10,000, 20,000 வருமானம் வந்துடும். அப்ப இது மாரி தான் YouTube சேனல்ஸ் பூரா போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நான் இத இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இந்த YouTube சேனல் நடத்துறதுனால ஏதோ இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு நடத்துறாரு அப்படின்னு நெனைக்காதீங்க. அப்படி நெனைச்சீங்கன்னா, அது நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. 2வது எனக்கு பணம் வருமே அப்படின்னு பொறாமப்படாதீங்க. அப்படி பட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வராம போயிடும். அத சொல்றேன். ஏன்னா இயற்கையினுடைய நியதி என்ன தெரியுமா? அதாவது இங்க நம்ம ஒண்ணு கொடுக்குறோம் அப்படின்னா தான் எடுக்க முடியும். அப்ப நம்ம எப்படி குடுக்குறோம்? நல்லத குடுக்குறோம்னா, நல்லத நம்ம எடுப்போம். கெட்டத குடுக்குறோம்னா, கெட்டத எடுக்கப் போறோம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா? அப்போ இங்க பிரபஞ்ச நியதி என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு போய் சேருவத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். மற்றவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைய பார்த்து நம்ம நிறைவா இருக்கணும். அதுதான் நம்ம இந்த பாடத்திட்டத்துல வந்ததுக்கு பலன். ஏன்னா, இங்க நான் தான் எல்லாமா இருக்கிறேங்கிறது இந்த பாடத்திட்டம் காட்டிக் கொடுக்கும்போது, ஒருத்தங்க உயரிய நிலையில வாழும்போது அதைக் கண்டு நான் சந்தோஷப்படுவேன். ஒருத்தன் கீழ் நிலையில வாழும்போது அதைக் கண்டு நான் வருத்தப்படுவேன். ஏன் அப்படின்னா, இவன் புரியாம இருக்கிறானே! இப்படி ஏமாந்து போய் வாழ்க்கைய வீணாக்கிட்டு இருக்கானே! அவன் பாரு நல்லா புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான், நல்லா இருக்கிறான். அப்படிங்கிற அந்த 2 கண்ணோட்டங்கள்ல நான் எதற்காக பார்க்கிறேன்? இப்ப என்னுடைய குழந்தைகள் 2 பேர் இருக்காங்கன்னா, ஒருத்தன் நல்லா புத்திசாலியா, நல்லா வாழ்றான் இந்த சமுதாயத்துல, நல்லா சம்பாதிக்கிறான், கவலை இல்லாம இருக்கிறான் அப்படின்னா, அவன நினைச்சு நான் பெருமைப்படுவேன். ஒருத்தன் வாழத் தெரியாம, உழைக்கத் தெரியாம, ஊதாரியா போயி, பணமும் சம்பாதிக்க முடியாம, பிச்சை எடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறான்னு வச்சுக்கங்க. அவனைக் கண்டு நான் பரிதாபப்படுவேன். ஏன்னா 2 பேருமே என்னுடைய குழந்தைகள் தானே! அது மாதிரி தான் இங்க, இந்த பிரபஞ்ச நியதிக்குள்ள, இங்க எல்லாமே என்னுடைய அம்சங்கள் என்று ஒருத்தனுக்கு புரிய வந்துட்டா, அவனுக்கு ஒருத்தன் உயர்வா வாழ்வதைக் கண்டு சந்தோஷம் வரும். ஒருத்தன் தாழ்வா வாழ்வதைக் கண்டு துக்கம் வரும். அந்த நிலை எல்லோருக்கும் இருக்கும். அதுதான் மனித பிறவியின் கருணையின் அடிப்படையில, அன்பின் அடிப்படையில இருக்கக்கூடிய அம்சம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதனால தான் மிக உயரிய ஞானிகள் வள்ளலார் போன்றவர்கள் கூட, "வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன்" அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அது கருணை, அன்பு. ஆனாலும் இந்த மகான்களுக்கு புரியும். என்ன புரியும்? இங்கு எல்லாமே ஒரு நாடகம். அந்தந்த நியதிக்குள்ள அந்த கேரக்டர் அத அழகா ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பண்ணட்டும். அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஆனா அஞ்ஞானிகள் இத புரியாம வாழும்போது, மற்றவருடைய வாழ்க்கையைக் கண்டு பொறாமைப்படுறாங்க இல்லையா? "அவன் இப்படி வாழ்றானே! அவனுக்கு இவ்வளோ பணம் வருதே!" அப்படின்னு ஒரு பொறாம. ஒருத்தன் வந்து ஒரு புது வண்டி வாங்குறான்னா, "பாரு புது வண்டி வாங்கிட்டான்" அப்படின்னு பொறாம.
ஒருத்தன் புது வீடு கட்டிட்டான்னா, பாரேன் புது வீடு கட்டிட்டான் அப்படின்னு பொறாமை. அப்ப இந்த மாரி பொறாமை குணம் வந்தா, இயற்கை என்ன புரிஞ்சுக்கும்னா, ஏன்னா இயற்கையினுடைய ஒரு அங்கம் தான் நாம அப்படிங்கிறதுனால, அது உடனே என்ன முடிவு பண்ணும்னா, ஓ! இவனுக்கு வந்து இந்த மாரி கார் வாங்குறது, பங்களா கட்டுறது பிடிக்க மாட்டேங்குது. ஆகவே இவனுக்கு இந்த மாரி விலை உயர்ந்த காரோ, விலை உயர்ந்த பங்களாவோ குடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடும். அப்ப மற்றவர்களுடைய வாழ்க்கையை கண்டு ஒருத்தன் பொறாமைப்பட்டான்னா, அவனுடைய சிறப்பான வாழ்க்கையை கண்டு பொறாமைப்பட்டான்னா, அந்த சிறப்புக்கள் பூரா இவனுக்கு வராம போயிடுங்கிற அடிப்படை உண்மைய நீங்க இங்க எல்லோருமே ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன காரணம்னா, இப்ப நான் YouTube சேனல் வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, இப்படி சம்பாதிக்கிறானே அப்படின்னு நீங்க பொறாமை அடைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வருமானம் வர்றது தானாவே குறையறத நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். ஆனா இங்க நான் YouTube சேனல் வச்சு சம்பாதிக்கல. சமுதாய சேவை செய்றேன். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நெறைய பேருடைய மனோபாவம் என்னன்னா, நான் YouTube சேனல் லிங்க் அனுப்பிச்ச உடனே ஏதோ இவரு அதுல இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு தான் அனுப்புறாரு போல இருக்கு. அப்படி நெனைக்கிறாங்க. அது அவங்களுடைய குறுகிய மனப்பான்மை, குறுகிய மனசு என்று தான் நான் பார்க்கிறேன். அவங்க மாறிக்கணும். கொஞ்சம் அவங்க மனநிலையில மாறிக்கணும். ஏன்னா, இப்ப நான் அந்த YouTube சேனல் எதற்காக வச்சிருக்கோம்? இது மாதிரி உயரிய விஷயங்கள இந்த உலகத்துக்கு கொண்டு போய் குடுக்கணும். அது நவீன டெக்னாலஜிய பயன்படுத்தி குடுக்கணும். இன்றைக்கு இல்லனாலும் எதிர்காலத்துல அது மக்களுக்கு பயன்படும். ஏன்னா, இப்ப நம்ம YouTubeல எத்தனையோ விஷயங்கள பார்க்குறோம் இல்லையா? இப்ப சமையல் கலை பற்றி ஒருத்தர் பேசியிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி வெண்பொங்கல் செய்வது எப்படின்னு ஒரு அம்மா பேசியிருக்கும். அத நம்ம இன்னைக்கு போட்டு கேட்போம். கேட்கும்போது, அட வெண்பொங்கல் செய்றது இந்த அம்மா இவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்களே! அப்படின்ட்டு நாமளும் அது மாரி ஒரு வெண்பொங்கல் செஞ்சு ட்ரையல் பார்ப்போம். அது மாரி ஒரு மூலிகை பத்தி ஒரு வைத்தியர் பேசியிருப்பாரு. அவர் 8 வருஷத்துக்கு முன்னாடி YouTubeல பேசியிருப்பாரு. பாருங்க இந்தந்த மூலிகைகள நீங்க சேர்த்துனீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படின்ட்டு. நம்ம அக்கேஷனலா அத பார்க்கும்போது, அட பரவாயில்லையே! இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. ரொம்ப எளிமையாவும் இருக்கு. இத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நெறைய பேர் ட்ரை பண்றாங்க இல்லையா? அப்ப இது மாரி தான் இயற்கையில எவ்வளவோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அது யார் யாருக்கு எப்ப கிடைக்கணுமோ, அப்பப்ப கிடைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? அது மாரி தான் இங்க சனாதன தர்மத்தினுடைய மிக உயரிய விஷயங்கள இந்த உலகத்துக்கு மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கு அது. அப்ப அது யார் யாருக்கு எப்பல்லாம் போய் சேருமோ, அப்பல்லாம் போய் சேரும். அந்த நியதியில நான் இல்லனாலும் அந்த விஷயம் இந்த உலகத்துக்கு பின்னாடி பயன் கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த உயரிய விஷயங்கள நான் இந்த உலகத்துக்கு குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஏன் இதனுடைய வியூவர்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன்னா, அந்த டாபிக் தான். சப்ஜெக்ட் டாபிக் இருக்கு இல்லையா? இப்போ சாந்தோக்கிய உபநிஷதம் அப்படின்னு சொன்னா, நெறைய பேர் அது என்னமோ சாந்தோக்கிய உபநிஷத்தாமா, அத நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அப்படின்ட்டு இதுல யாருமே உள்ள வரமாட்டாங்க. அப்ப நான் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தேன். சரி இப்ப இவர்களுக்கு இன்னும் எப்படி எளிமையா குடுக்கலாம்? அப்படின்ட்டு ஒரு யோசனை எனக்குள்ள வந்தது. அது உள்ள இருந்து அதுதான் உணர்த்துது. நான் இங்க திட்டமிட்டு செய்வது கிடையாது. அப்படி உணர்த்தும்போது அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ இந்த சனாதன தர்மத்தினுடைய மிக உயரிய விஷயங்களை வந்து கதை வடிவில குடுத்தா இன்னும் எல்லோருக்கும் போய் சேரும். இளைஞர்களுக்கும் அது ரீச் ஆகும். சிறிய குழந்தைகளுக்கும் அது பயன்படும் அப்படின்ட்டு, இப்போ வந்து இதற்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, கதை வடிவில இது போன்ற உயரிய விஷயங்கள இந்த உலகத்துக்கு குடுக்கலாம். அது சிறு குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரைக்கும் சீக்கிரம் போய் ரீச் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு உள்ளுணர்வு அறிவுறுத்தலின் பேர்ல, பிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல, ஏன்னா இளைஞர்கள கவர் பண்றதுக்காக ஆங்கிலத்திலயும் வச்சுட்டு, அத கதை கார்னர் அப்படிங்கிற ஒரு லோகோவும் கிரியேட் பண்ணி, 1 மாதத்துக்கு முன்னாடி இத தொடங்குனேன். அப்புறம் இதுல வந்து சிறு சிறிய கதைகள வந்து நான் பேசி, அத அப்லோட் பண்ணேன். அப்லோட் பண்ணும்போது இதனுடைய வியூவர்ஸ் வந்து ஒரு 70 பேர், 80 பேர், ஒரு 300 பேர்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் என்னால அத தொடர்ந்து கன்டின்யூ பண்ண முடியல. என்ன காரணம் அப்டின்னா, இப்போ நமக்கு இது போன்ற வேதாந்த பாடங்களும், அப்புறம் இப்ப நாத யோகம் வகுப்புகளும், அதற்கான தொடர் முயற்சிகள்ல நான் வந்து அதுக்குண்டான நோட்ஸ் பிரிப்பேர் பண்றதும், இப்படியெல்லாம் எழுதுறதும், ஆடியோ எடுத்து அந்த ரெக்கார்டிங்க எடிட் பண்றதும், இப்படி நெறைய வேலைகள் எனக்கு ஒருத்தனுக்கே இருக்கிறதுனால, என்னால தொடர்ந்து அந்த கதைகள குடுக்க முடியலங்கிறத நான் பார்த்தேன். அப்ப அதனால நான் உங்களிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த பராபரம் குழுவுல இருக்கிற அன்பர்களிடத்துல, சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற உத்தமர்களிடத்துல, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு துடிக்கிற இளைஞர்கள், இளைஞிகளிடத்துல, வீட்டில இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? வேலைக்கு போகாம இந்த வீட்ல சமைச்சுட்டு சும்மா உட்காந்து ஏதாவது செய்யணுமேன்ட்டு YouTubeல கண்டத நோண்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பெண்களுக்கு, இப்ப நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டங்கள்ல நெறைய பயிற்சி முறைகள் எல்லாம் குடுத்துருக்கோம். அத பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன்னா, சமைச்ச உடனே உட்காந்து டிவி பார்க்கறது, நாடகம் பார்க்கறதெல்லாம் இப்ப விட்டுட்டாங்க. நெறைய பேர் வந்து இந்த பராபரம் குழுவுல வந்தவங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப நாத யோகம்,
அப்புறம் ஸ்ரீ தத்தகுரு பரம்பரால வந்து தியானத்த அட்டெண்ட் பண்றாங்க. நாதயோக வகுப்புகள்ல சொல்லப்பட்ட வழிமுறைகள ஃபாலோ பண்றாங்க. அதனால அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து இப்ப கொஞ்சம் நல்ல விதமா திரும்பி இருக்கு இல்லையா? அப்படியே பிஸி ஷெட்யூல்குள்ள வந்திருக்காங்க. தேவையற்ற விவகாரங்களுக்குள்ள போய் மாட்டாம இருக்காங்க. இப்ப அவங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஒரு வாய்ப்பா இத எடுத்துக்குங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த பிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு சிறிய சிறிய கதைகள் வந்து அத்வைத வேதாந்தத்தின் கருத்தின் அடிப்படையில இந்த சமுதாயத்துக்கு நன்மைகளை கொடுக்கின்ற நல்ல நல்ல கதைகள சும்மா ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்குள்ள வர்ற மாரி சிறிய சிறிய கதைகள் 5 நிமிஷம் இருந்தா கூட ஓகே தான். அது மாரி நீங்க பேசி அந்த பதிவுகள என்னுடைய டெலகிராம் மெசேஜ் சென்டர்ல அனுப்புங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில டெலகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. அத எடுத்து நான் அத வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி, அதுக்கு பேக்கிரவுண்ட் பிக்சர் ஒண்ணு ரெடி பண்ணி, அத நான் இந்த யூடியூப் சேனல்ல போடப் போறேன். இப்ப வந்து ஒரு 33 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஒரு 5 வீடியோ போட்டிருக்கேன். அந்த பிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுல அந்த 5 வீடியோக்குள்ள நானே தான் பேசி போட்டிருக்கேன். அப்ப நான் ஏதோ இந்த யூடியூப் சேனல்ல வருமானம் பண்றதுக்காக போட்டிருக்கேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா, என்னுடைய வருமானத்த தடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய வருமானம் தடுத்துருங்கிறத நான் மீண்டும் தெளிவா சொல்றேன். ஏன்னா, நானும் நீங்களும் வேற வேற கிடையாது. நம்முடைய மனோபாவம் தான் இங்க நம்முடைய வாழ்க்கை முறைய மாத்தி வச்சிருக்கு. உடல் அளவுல நம்ம வேற, மனதளவுல வேற. ஆனா உணர்வு அளவுல நம்ம எல்லோரும் ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய உயரிய விஷயமா இருக்கிறதுனால, ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்துல நெறைய பேர் வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போடுறாரு அப்படின்னு நெனைச்சிடாதீங்க. எனக்கு வர்ற வருமானத்த உங்களால யாராலயும் தடுக்கவே முடியாது. அது யூடியூப் சேனல் மூலமா தான் எனக்கு வரணுங்கிறது கிடையவே கிடையாது. எனக்கு எப்படி வருமோ அப்படி வந்துகிட்டே இருக்கும். இறைவன் குடுத்துட்டே இருக்கிறான். எனக்கு வரக்கூடாதுன்னு நெனைச்சாலும், நீங்க கொடுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்றேன். நான் கஷ்டப்படுறேனே, இவருக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு நீங்க நெனைச்சீங்கனாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நியதி இருக்கு. இயற்கையினுடைய நியதி வந்து எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா, யார் முயன்றாலும் கொடுக்க முடியாது. அதுவே எனக்கு கொடுக்கணும்னு அது முடிவு பண்ணிட்டா, யார் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. இந்த அடிப்படை உண்மைய புரிஞ்சுகிட்டு, இங்க யார் யாருக்கு என்ன வருமோ, அது வரும். யார் யார்கிட்ட இருந்து என்ன போகுமோ, அது போகும். இது இயற்கையினுடைய நீதிங்கிற புரிதலோட இந்த சமுதாய சேவைய நம்ம செய்யணும். இங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தான் நம்ம இத செய்றோம். இதுக்கு பேரு வந்து கர்ம யோகம் என்று பெயர். ஏன்னா, நான் இங்க எந்த பலனும் எதிர்பார்க்கறதில்ல. ஆனா, எனக்கு வர வேண்டியது வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த சமுதாய சேவையில நீங்க செய்யும்போது, உங்களுக்கு அந்த இயற்கை என்ன குடுக்கணுமோ, அத குடுத்துக்கிட்டே இருக்கும். அத யாராலயும் தடுக்க முடியாது. அப்ப ஒரு நியதிய நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்க நம்ம எத விதைக்கிறோமோ, அத அறுவடை பண்ண போறோம். அவ்வளவுதானே. அப்ப நீங்க இந்த சமுதாயத்துக்கு நல்லத விதைங்களேன். உங்களை நோக்கி நல்லது வரப்போது. அது யாராலும் தடுக்க முடியாது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்குங்க. அப்ப அதனால இப்ப நான் இந்த பிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, உங்களுக்கு அத அனுப்பிச்ச உடனே நீங்கலாம் வியூவர்ஸ் அதிகமாகி எனக்கு உடனே வருமானம் கொட்டணுங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கேன். அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. அதுல உள்ள கொடுக்கப்பட்ட கதைகள்னால இந்த சமுதாயத்துல எத்தன பேர் நல்லவங்களா மாறுவாங்க, அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாருங்க. அதுக்காக இத சொல்றேன். ஆகவே நான் என்ன ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், வேலைக்கு போறவங்கள விட்டுடலாம். வீட்டுல வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு நேரம் கிடைக்கும்போது, ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச கதைய ஒண்ணு அழகா ஆன்மீக சம்பந்தமான கதைகளா இருக்கணும். அதாவது பொது கதைகளுக்கு வந்து ஏகப்பட்ட சேனல் இருக்கு. யூடியூப் சேனல்ல வந்து சாதாரணமான கதைகள் சொல்றதுக்கு 1000 1000 பேர் இருக்காங்க. 1000 1000 யூடியூப் சேனல் இருக்கு. நாம வந்து இந்த அத்வைத சித்தாந்தத்தை தழுவிய ஒருமைத்தன்மையில போகக்கூடிய நல்ல நல்ல கதைகள எடுத்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு குடுக்கும்போது, நெறைய பேருக்கு வந்து அவங்களுடைய மனோநிலை மாறும். அவங்க நல்ல ஒரு நிலைக்கு வந்து வருவதற்காக விரும்புவாங்க. அது ஒரு நம்ம மூலமா நடக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த இங்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா, அத நம்ம நடத்தணுன்ற நியதி இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட இத ஒப்படைச்சிருக்குங்கிறதையும் நான் பார்க்கிறேன். அப்போ நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப பாருங்க நம்ம குழுவிலேயே வந்து ஸ்நேகலதா அம்மா வந்து திருக்குறள் பதிவு பண்ணி போடுறாங்க. அவங்களுடைய அந்த ஆர்வத்த நான் வரவேற்று தான் நீங்க போடுங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். அப்ப நம்ம சேனல்ல அது வந்துகிட்டு இருக்கு இல்லையா? இது மாதிரி தான் நீங்களும் உங்களால முடிஞ்ச சிறிய சிறிய சமுதாய சேவைகள குடுங்க. நீங்க நல்லத விதைங்க. அது பூரா உங்களுக்கு பின்னாடி பல மடங்கு திரும்ப கிடைக்கும் என்று சொல்லி, இப்ப இந்த பிலாசபிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு யாருக்கெல்லாம் மனப்பூர்வமா விருப்பம் இருக்கோ, அவங்க கதைகளை பேசி அனுப்பலாம். உங்களுடைய மொபைல் ஃபோன்ல ரெக்கார்டர் ஆன் பண்ணி,
நின்னு நிதானமா, பொறுமையா பேசி, அந்த கதைகள அனுப்பி வைங்க. அந்த கதைகள் எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, Googleலயே போயி இந்த மாரி ஆன்மீக கதைகள், அறிவுரை கதைகள், அத்வைத கதைகள் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஏகப்பட்ட கதைகள் வரும். அதுல நீங்க ஒவ்வொரு கதையா செலக்ட் பண்ணி பேசி, நேரம் கிடைக்கும்போது அனுப்புங்க. எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் அத எடிட் பண்ணி, இந்த YouTube சேனல்ல போடுறேன். நாளடைவுல இது மக்கள்கிட்ட போய் மொல்லமா ரீச் ஆனா, எதிர்கால சந்ததிகள்ல நெறைய நல்ல குழந்தைகள் உருவாகட்டும் என்ற அடிப்படையில தான் நம்ம இத செய்றோங்கிறத புரிஞ்சுகிட்டு, இதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, அவங்க இதை தாராளமாக செய்யலாம் என்று கூறி, இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.